நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முழுக்க நடந்த அரசியல் சதுரங்கத்தில் நடந்த அதிரடிகளை பற்றி தொடர்ந்து இனிமேல் டெய்லியும் நம்ம வீடியோ பதிவில் பேச போகிறோம். ஒவ்வொரு செய்தியாக பேசாமல் அன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து பேச போகிறோம். இனிமேல் மாலை நேரத்தில் உங்களுக்கு ரெகுலராக மாலை 6 மணி அளவில் வீடியோ ரெகுலராக வர இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முதல்ல பாஜக தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தேசிய தலைவர் PL சந்தோஷ் தலைமையில். அதில் அண்ணாமலை அவர்கள் வருகை முன்னாடி வரமாட்டார்னு சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். அடுத்தது அதிமுக தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்காரு. அமித்ஷா அவர்களை 8 மணி அளவில் சந்திக்க இருக்காரு. இது தொடர்பாக பேச போகிறோம். இது ஒரு புறம் இருக்க, இங்கே டிடிவி தினகரன் அவர்கள் மாறி மாறி செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் பேசியது, இது எல்லாம் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பாமகவில் மோசடி செய்து விட்டார்கள் அப்படின்னு GK மணி அவர்கள் பேசியிருக்காரு. அது என்னென்னு பேச போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுமொத்த செய்தியாக இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாஜகவினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில் சென்னையில் அக்கரை பகுதியில் பாஜக தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் எல்லாருமே பங்கேற்றாங்க. காலை நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. காலையில் அண்ணாமலை அவர்கள், முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளலை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவருக்கு டெங்கு ஃபீவர் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து செய்திகள் வந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு PL சந்தோஷ் அவர்கள் நேராக அண்ணாமலை அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளான விஷயம், வெளியில் வரலை. அந்த நிகழ்வுக்கு பிறகு, அந்த சந்திப்பிற்கு பிறகு உடனே டெங்கு ஃபீவர் அண்ணாமலை அவர்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு போல். இந்த மாதிரி யாருக்காவது க்யூர் ஆயிருக்கா டெங்கு ஃபீவர் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரியான அதிர்ச்சிகள்லாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதற்கு பிறகு மதியத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பயணம் தொடர்பான விவரங்கள், அதிமுக பாஜக இப்படிலாம் செயல்படணும், ஒன்றுபட்டு செயல்படணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவரே இந்த வாசிப்பையும் கொடுக்குறாரு. என்ன பேச வேணுமோ அதை அண்ணாமலை அவர்களையே பேச வச்சுட்டாரு PL சந்தோஷ் அவர்கள். இந்த சம்பவம் நடைபெறுது. அது என்ன, காலையில் டெங்கு ஃபீவர், மதியம் டெங்கு ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் பாஜக டெல்லியிலையும் சரி இங்கேயும் சரி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்களுக்கு போகாமல் ஒதுங்கியே இருந்துட்டு வந்தார். அதில் அது ஏன் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அமைதியான சைலண்ட் வார், அதனால தான் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு வந்தது. அண்ணாமலை அவர்களை ஒதுக்கும் பாஜக அப்படின்னும் நம்மளும் பேசியிருந்தோம். இந்த நிகழ்வின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அண்ணாமலை அவர்கள் தான் ஒதுங்கி போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு காரணங்கள் ரைடுகளா, இன்கம் டேக்ஸ் ரைடுகளா, இல்லை அங்கே ரைடு சம்மந்தமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா, என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. இல்லை அவர் போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதிமுகவிட்ட இருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் பிடுங்கி கொண்டு நான் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி 18% ஓட்டு நான் வாங்கிட்டேன்னு வாங்கி காட்டியிருந்தேன் அவங்கக்கிட்ட. அது நம்ம பாஜகனுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளே போய் பேச வேணாம். பலமுறை பேசியிருக்கோம் நம்ம பேட்டிகளையும் சரி வீடியோக்களையும் சரி. அது எதற்காக நம்ம தனித்து போட்டிடணும், நம்ம தலைமையில் கூட்டணி ஃபார்ம் பண்ணணும், பாஜக கேண்டிடேட் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரணும் அப்படின்னா அன்றைக்கு அவர் தான் மாநில தலைவராக இருந்தார். அப்போ நான் தான் CM கேண்டிடேட்டாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அவர் உழைப்பு போட்டனே, இவ்வளோ விஷயங்களை பண்ணனே. நீங்கள் என்னை மாற்றினது மட்டும் இல்லாமல் அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுகவிலிருந்து தான் ஒருவர் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா அப்போ என்னோட உழைப்பெல்லாம் வேணா போச்சு, என்ன வேற மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டீங்க, நயனா நாகேந்திரன் அவர்களை போட்டிருக்கீங்க, அவர் டோட்டலாக படுத்தே விட்டாராயா அப்படிங்கிற மாதிரி இந்த அதிமுக கூட்டணியிடம் இருக்காரு. எதற்கும் உடனடியாக ரியாக்ட் பண்ணதில்லை, ரொம்ப சைலண்ட் மோடில் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் அரவணைச்சு போகிறது கிடையாது. அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் அவங்களே கூட்டணியை விட்டு போகிற மாதிரியான மரியாதையை தான் நயனா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள், நிறைய முரண்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த 85 கோடி ரூபாய் நிலம் கோவை காலப்பட்டியில் வாங்கினது, அது தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் எதுலேயுமே பாஜக
அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் அவர் இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சொத்துக்கள் இவ்வளவு பணம் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி வந்தது? ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலரா கூட அவரால ஜெயிக்க முடியல. எம்எல்ஏ அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டாரு. ஜெயிக்கவே முடியல. என்னோட பணத்தையெல்லாம் நான் வந்து தேர்தலுக்கு செலவச்சு நான் கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு. அப்புறம் எப்படி இவருக்கு இவ்ளோ சொத்து வந்திருக்கு? அப்படின்லாம் கேள்விகள் எழுது. எதுலயுமே பாஜக வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்கு. திமுக மூத்த அமைச்சர்கள் கிட்ட இருந்து தான் இவர் ரெகுலரா வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பாஜகவுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து இப்போ டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பரப்புறதுனால அவர் வந்து மிகுந்த ஆதங்கத்துல இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவாய்ட் பண்ணிட்டு வராரா அப்படிங்கிறது தெரியல. அது அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் சென்னை வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து அந்த நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களை வைத்துக்கொண்டு அவர் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பெயர் சொல்லாமல் அடுக்கியது இது எல்லாமே ஒரு காரணமா? அந்த சந்திப்பிற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு அவர் ஒரு லிஸ்டே கொடுத்துட்டு வந்திருக்காரு. குற்றச்சாட்டுகளை நயினா நாகேந்திரன் அவர்கள் தொடர்பான செயல்பாடுகள் பாஜக எப்படி ஆயிடும் தேர்தலுக்கு பிறகு அப்படின்லாம் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இருக்கு. அது போக பாஜகனுடைய ஆதரவாளர்களாக பார்க்கக்கூடிய அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தமிழகம் வந்தா அவரது வீட்டுக்கே துக்ளக் குருமூர்த்தி அவர்களோடது வீட்டுக்கே போய் உட்கார்ந்து சில மணி நேரங்கள் ஆலோசனை நடத்திவிட்டு வந்து அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பை வெளியிடுறார். இப்படி இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த குருமூர்த்தி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறாரு. பாஜக வந்து படிப்படியாக தமிழகத்தில் காலூன்ற வேண்டும்ன்ற திட்டத்தை வச்சிருக்கு. ஆனா இவர் வந்து அன்ஃபிட்டு. பாஜகனுடைய தோல்விக்கு காரணமானவராக பின்னடைவுக்கு காரணமானவராக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்லாம் பேட்டி கொடுத்திருந்தாரு. எல்லாமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அவர் வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அது அரசியல் ரீதியாகவும் சரி அவருடைய சொத்து குவிப்பு ரீதியிலாகவும் சரி இவ்வளோ விஷயங்கள் எழும்பியிருக்கும்போது அவர் என்ன முடிவில் இருக்கார்? புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரா? அதனால தான் பாஜகவிலேருந்து ஒதுங்கி கொண்டு இருக்கிறாரா? பாஜகவிலேருந்து அண்ணாமலை அவர் ஓரங்கட்டப்படுகிறார் அப்படின்னு செய்தியும் பாஜகவிலேருந்தே தான் பரப்பப்படுகிறது. ஊடகங்களுக்கும் சரி சமூக வலைதளங்கள்லையும் சரி. ஆனால் அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போதும் சரி அண்ணாமலை அவர்களை ஓரமாக நிற்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அமித்ஷா அவர்களும் சரி சாணக்கியர்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கும் சரி ஒரு நபர் வெளியில போறாரு அப்படிங்கும்போது அவர் பின்னாடி 4 பேர் போக மாட்டாங்க. அவருக்கு வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை அப்படின்னா வந்து டாட்டா காட்டி அனுப்பிச்சு வச்சிருவாங்க மாலையெல்லாம் போட்டு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இப்போ வெளியில போனார் அப்படின்னா அவர் வந்து டெய்லி ஒரு 4 ப்ரெஸ் மீட்டை கொடுத்து சீமான் அவர்கள் போல அவருக்குன்னு ஒரு ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அவர் இல்லாத பாஜக அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவா இல்லாத கட்சி போல தான் காட்சி அளிக்குது. அதனால எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் பாஜக தலைமை இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா டெல்லியில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல. இங்கே வந்தால் அவரை அழைச்சி தமிழ்நாட்டில் வந்து அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை காட்டுற மாதிரியான காட்சிகளை நடத்தி காட்டுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது பாஜக தலைமையினுடைய எண்ணம் என்னங்கிறது கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. இதில் அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம் வாய்ந்தது. இது பாஜக தொடர்பான ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் தொடர்பான விஷயம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவர் கலந்திருக்கார். இது ஒரு பக்கம் இருக்கு. அதிமுகவுக்கு வந்தோம் அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் பண்ண பார்த்தாங்க. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவை கபலீகரம் பண்ண பார்த்தாங்க. அதாவது சதி வேலையில ஈடுபட்டு கட்சி ஆட்சியை கவிழ விட பார்த்தாங்க. அப்படிப்பட்ட துரோகிகளை கட்சியில மீண்டும் சேர்த்துக்கணுமா? அதிமுகவினுடைய அலுவலகத்தை உடைத்தாங்க. இப்படிப்பட்ட துரோகிகளை கட்சியில சேர்த்துக்கணுமா? கூவத்தூர்ல போய் அப்படி இப்படிலாம் பாருங்க என்னென்னமோ குற்றச்சாட்டுகள், அதாவது சசிகலா அம்மையார் மீதும் டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் ஓபிஎஸ் அவர்கள் மீதும் சில பேருடைய கைக்கூலிகளாக செயல்படுறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் மீதும், செங்கோட்டையன் யாருடைய கைக்கூலியா செயல்படுறாரு அப்படிங்கிறது வெளிப்படுத்தல. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் கோவப்பட்டு செய்தியாளர் சந்திப்புல பல விஷயங்கள் வந்து கூவத்தூர் சம்பவம் வரைக்கும் பேசுறாரு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்னையா வந்து அடிக்கடி சிந்திக்கிறாரு. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் யாரோட கைக்கூலியா செயல்படுறாரு? எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு போய் யாரை பார்க்க போறாரோ அவங்களுடைய கைக்கூலியா செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறாருன்னு சொல்றாரு அவருன்னு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு எடப்பாடி அவர்களை இந்த செய்தியாளர் சந்திப்புல. அது போக கூவத்தூர்ல இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. கூவத்தூர்ல
நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க. யாருன்னு சொல்லாமலே வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு பிரஸ் மீட்ல. இப்படி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பல முனை போட்டி அதிமுகவுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அதிமுகவிற்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரே பாயிண்ட்டை எடப்பாடி அவர்கள் வைக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியை பதிவு பண்ணியதோட கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு 10 நாள் கெடு வித்திருந்தார். அந்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் மொத்த பேருக்கும் சேர்த்து பதில் கொடுத்திருக்காரு. துரோகிகளை எல்லாம் எந்த காலத்திலையும் நான் சேர்த்துக்க மாட்டேன். கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க நடு ரோட்ல தான் நிற்பாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு சாபம் விடுற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அது போக அன்னைக்கு வேற யாரோட ஆதரவாலையும் நான் ஆட்சி நடத்தல. பாஜக தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தான் அதிமுக ஆட்சியை காப்பாத்தியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிருக்காரு. இது வந்து அவர் ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 4 பேருக்கும் பதிலடி கொடுத்தாச்சு. டெல்லியில அமித்ஷா சந்திக்க போறாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்க போறாரு இல்லையா? அவர் மனசையும் குளிர வச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா நேரம் ஒதுக்குவாரு, சந்திப்பு உறுதி அப்படிங்கிறது இந்த பிரஸ் மீட் மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று இரவு 8 மணி அளவுல அமித்ஷா அவர்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார். அதற்கு முன்பு இன்றைக்கு மத்தியானமே வந்து துணை ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு வாழ்த்தையும் தெரிவிச்சிட்டாரு. சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது யாரை வேட்பாளராக போடலாம் அப்படின்னு என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட ஆலோசனை நடத்தியதில் வச்சிருந்ததில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயரை முன்மொழிஞ்சிருந்ததா தகவல் இருக்கு. அதன் அடிப்படையில் போய் அவருக்கு மரியாதையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக இவங்கெல்லாம் வைச்ச கோரிக்கைகள் ஒரே பதிலில் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் தொடர்ந்து பிரஸ் மீட்டை கொடுத்து ஆதங்கங்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? அவருக்கு என்ன உரிமை இருக்கு என்ன நீக்க? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்களெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்ல? அன்னைக்கு கூத்தூர்ல கைகட்டி நிற்கும் போது நல்லா இருந்துச்சா அப்படின்லாம் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் தொடருது. இன்னைக்கு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு என்ன பிரஸ் மீட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே கிளம்பியிருக்கு. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்த ஒரு நபர். இன்னைக்கு இந்த என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் வருவார் அப்படின்னா நான் இந்த கூட்டணியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகி இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களும் விலகி இருக்காரு, தன்னிச்சையா போட்டியிட்டாரு பலாப்பழ சின்னத்துல. ஸோ அமித்ஷா அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? செங்கோட்டையன் அவர்களுடைய, டிடிவி தினகரன் அவர்களுடைய, ஓபிஎஸ் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற போறாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 100 நாள் சுற்றுப்பயணம், அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவருடைய பதிலை ஏற்றுக்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதும், அதிமுக பாஜக கூட்டணி இனி வந்து தேர்தல் வேலைப்பாடுகள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்க போறதாகவும் தகவல் இருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சு வந்து எடப்பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டுக்காக வெயிட் பண்றாங்க அதிமுக. சரி, இதுக்கு பிறகு பாமகவில் அதாவது நிறைய பேர் வீடியோ போடும்போது கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுறது முடியும், அது வேஸ்ட்டு, முடிஞ்சு போச்சு, அதை பற்றி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. இருந்தாலும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது. தற்போது அங்கீகாரம் போய் பல வருடங்கள் ஆகிறது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களுடைய பீரியட்லாம் ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருந்தார். அப்படிங்கும்போது நம்ம அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது வந்து சரியா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஜிகே மணி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. என்னென்னா, இந்திய தேர்தல் ஆணையம் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களை அங்கீகரிச்சிருக்கிறது, எங்களுடைய பொதுக்குழு செல்லும் அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்கிறது. அது போக நிரந்தர முகவரி, பாமகவின் அஃபிஷியல் முகவரி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முகவரியை அங்கீகரிச்சிருக்கிறது அப்படிங்கிற தகவலை வந்து சொன்னதோடு இல்லாமல், இனிமே வந்து நான் தான் பாமக தலைவர்னு சொல்லிட்டு யாரும் ப்ரெஸ் மீட் கொடுப்பதோ அறிக்கை கொடுப்பதோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. அதற்கு பிறகு இன்னைக்கு ஜிகே மணி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. மிகப்பெரும் மோசடி நடந்திருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு, அவர் ஏமாற்றப்பட்டார், துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த முகவரி மாற்றம் வந்து முன்னாடியே நடந்திருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கையெழுத்து வாங்கி அப்படின்லாம் வந்து அவர் பேசியிருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையத்திலேயே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெயர் வந்துருச்சு. இவ்வளவு காலதாமதமாக ப்ரெஸ் மீட் கொடுப்பதும், இன்னும் அவங்க என்ன சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. அதாவது வெளியிலேருந்து ஒரு நார்மல் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா,
கட்சியை வளர்க்க மிக பெரும் பாடுபட்டிருக்காரு. ஒரு நிறுவன தலைவரா இருந்திருக்காரு. ஆனா, அவர் கட்சியில பதவிகள் போடும்போதும் சரி, பொறுப்புகள் போடும்போதும் சரி, தலைவர் மாற்றங்கள் நடக்கும்போதும் சரி, அவருடைய பிரஸ் மீட்டின் வாயிலாகவே நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள தலைவராக்கும் போதும் சரி, அவர் ஜனநாயக முறைப்படி இந்த பொறுப்புகளை எல்லாம் நியமிக்கல. அதுதான் இன்னைக்கு அவருக்கே வந்து ராமதாஸ் ஐயா அவர்களுக்கே ஒரு சிக்கலா வந்து முடிஞ்சிருக்கிறது. அது அவர் செய்த மிகப்பெரும் தவறு. சமூக நீதி, ஜனநாயகம், பெண்ணுரிமை இதெல்லாம் பேசியவர் கட்சியிலேயே அது பின்பற்றல அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ரொம்ப தெள்ளத் தெளிவா அவர் மூலியமாகவே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதையும் பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு வயதான ஒரு நபர் ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியை நிறுவி அவர் எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க பாமகவிற்காக. இவ்வளோ பேர் நடைப்பயணமாக போய் பஸ்ஸில் போய் உழைச்சி இத்தனை கிராமங்கள் பயணிச்சுன்னு அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இப்படிப்பட்ட ஒரு நபரை, அதுவும் தன்னுடைய தந்தையுமான ஒரு நபரை இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா எத்தனை ஆண்டுகள் அவர் என்ன 50 ஆண்டுகள் வாழ்ந்துருவாரா? வாழ்ந்தால் நல்லது தான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, நீ எத்தனை ஆண்டுகள் அது ஏன் விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஏன் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியலை. கட்சி வந்து வெளியில் இருக்கக்கூடிய யாரோ ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சண்டை போட்டுக்கிறது, பிளவுகள் வர்றது, ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அதெல்லாம் கூட பெருசாக அதில் இந்த தந்தை மகன் மோதல் அப்படிங்கிறது பாமக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே ஒரு மிகப்பெரும் தர்ம சங்கடமான ஒரு விஷயம் தான். யார் பக்கம் நிற்கிறது, இவர் பக்கம் நிற்கிறதா, அவர் பக்கம் நிற்கிறதா, இவர் பக்கம் நின்னா நாளைக்கு அவர் தானே ஃபியூச்சர் அப்படின்னு அவங்க ஒரு குழப்பத்தோடையே மன வழியோடையுமே பயணிக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அந்த 1 இயர் ஓட்டு அப்படிங்கிறது ஓட் பேங்க் வந்து ஏற்கனவே பல கட்சிகளுக்கு பரவி இருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏவா எம்பியெல்லாம் இருக்காங்க, மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது பாமகவிற்கு அதுவே மிகப்பெரும் லாஸ். கட்சியை வந்து ஒற்றுமையாக வழி நடத்தி தீவிர செயல்பாடுகளால் பாமகவை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழலில், அதாவது தீவிரமாக கட்டமைச்சு அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய சூழலை இப்படி பிளவுபட்டிருப்பது கட்சிக்கு நல்லதல்ல அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வையாக இருக்குது. நம்மளுடைய பார்வையும் அதுதான். அவங்க தான் சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறதையே சொல்லிடுறோம். சரி, அதிமுகவுக்கு துரோகம் செய்திடும் நடுரோட்டில் தான் நிற்பாங்க. முன்னாடி சொல்லி இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து பல்வேறு சாபங்களையும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம். சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். கைக்கூலிகள் யார் அப்படின்னு அடையாளம் காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலாக நாங்கள் ஏன் வரேன் பாமகலேருந்துன்னா, அந்த கைக்கூலிகளை இயக்குவது யார் அப்படிங்கிறது சொல்லலை. இங்கே ஒரு முரண் இருக்குது. அவர் குழப்பத்தில் இருக்காரா, இல்லை ஒரு பரபரப்பில் இருக்காரா, டெல்லி போகணும், இதுக்கு முடிவு கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இது பேசினாரா என்னன்றது தெரியலை. செங்கோட்டையன் அவர்கள் அடிக்கடி டெல்லியில் தான் போய் அமித்ஷா அவர்களை தான் சந்திச்சுட்டு வராரு. அப்படிங்கும்போது இந்த கைக்கூலிகளை ஆட்டி வைப்பது யார் அப்படின்னு சொல்கிறாரா, யாருன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற குழப்பாங்க எழுது இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அண்ணா பிறந்த நாள் அன்று சசிகலா அவர்கள் தலைமையில் சசிகலா அவர்கள், செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றிணைவோ ஒரு மிகப்பெரும் முடிவு எடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. பட் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. அஃபீஷியலாகவே அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். தேர்தல் ஆணையத்திலையும் அவர் பெயர் இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, எல்லாத்துக்குமே சட்ட சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலுமே இவர் தொடர்கிறார். அப்படிங்கும்போது இனி வந்து இதில் மாற்றம் எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்மளே இது வரைக்கும் பேசின மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றிவிட்டு அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களை அமர வைப்பதோ இல்லை வேறு யாரையும் அமர வைப்பதையோ பாஜக எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரும் கேள்விக்குறி தான். ஏன் இதை மீண்டும் நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா, பாஜகவிற்கு 2026 தேர்தலோ, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக அமரணும் அப்படிங்கிற நோக்கமோ இலக்கோ கிடையவே கிடையாது. அவங்களுடைய இலக்கு நீண்ட காலத்துக்கானது. அதை பலமுறை அவங்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது வெற்றி தோல்வியை பற்றி அவங்க பெரிதாக கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அது முக்கியம். இது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் கட்சி அதிமுக உடைந்தால் பரவாயில்ல, அதிமுக உடைவது தான் பாஜகவுக்கு நலம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் எடப்பாடி அவர்களை மாற்றுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு, ஏன்னாமே ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றினது மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி தான் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் போகும்போது ஒரு புகழாரம் பாடிட்டு போயிருக்கார். அப்படிங்கும்போது இதன் மூலியமாகவே நாங்கள் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் அவங்க தலையிட்டு தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் இனிமேலும் அந்த தலையீடுகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரும் குழப்பம்தான். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர மாட்டோம்னு விலகி இருக்காங்க. அது போக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக மேடையில் ஏறவே இல்லை. அவங்களுடைய முடிவுகள்லாம் என்ன?
ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் போல கிருஷ்ணசாமி அவர்களும் அவர் ஆதரவை ஏற்கனவே தெரிவிச்சிருக்காரு. டிடிவி தினகரன் அவரும் சொல்லியிருக்காரு, விஜய் தலைமையில் 3வது கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் விஜய் தலைமையை நோக்கி போயிடுறாங்களா? விஜய் அவர்கள் ஏற்றுக்கிறாங்களா? 3வது அணி உருவாகுதா? ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் 3வது அணி ஃபெயிலியர். இப்போது இரு ஆளுமைகளின் மறைவிற்கு பிறகு 3வது அணி வெற்றியை கொடுக்குமா? விஜய் அவர்களுடைய வருகை அந்த 3வது அணி வெற்றியை கொடுக்குமா? இல்லை எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து அதிமுகவை இறக்கி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற 2வது அந்தஸ்துக்கு அந்த 3வது அணி முன்னேறுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியல் களம் ரொம்ப சிக்கல் பிடிச்ச ஒரு சூழல் தான் இப்போது வரை தொடருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சிக்கல் பிடிச்ச இந்த சூழல், தமிழக அரசியல் சூழல் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு மிக பெரும் பலமாகவே இருக்கு. இப்படி பின்னி பிணைஞ்சு சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி, இல்லை அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஒற்றுமையா இல்லாமல் இருக்கிறது, அதிமுக இப்படி தொடரக்கூடிய இந்த மோதல்கள், பாமக பிளவுகள், இது எல்லாமே டிஎம்கேவுக்கும், அதாவது இந்தியா கூட்டணிக்கும், டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக கட்சிகளுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, வரமாவே பார்க்கப்படுது. இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி உறுதிப்பா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க இருக்காங்க. இது இப்படியே தொடருதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.